ஹாய் ஹலோ வணக்கம் மக்காஸ், வெல்கம் டு கொலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பார்த்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருடன் படம். ஸோ நேற்று வந்த படம் இன்றைக்கி தான் நம்ம வீடியோ போடுறோம். கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, சில டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால இந்த வீடியோ வந்து டிலேவாக வருது அப்படின்னு சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த படம் பார்க்கலாமா வேணாமா, தயவு செஞ்சு பார்க்காதீங்க இந்த படத்தை. ஏன் அப்படின்றத வீடியோக்குள்ளே சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்லி இந்த படத்தில் வந்து ப்ளஸ்ஸு பற்றி பேசிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நெகட்டிவ்ஸ்னு இந்த படத்தில் எல்லாம் ஒரு சிலர் சொல்கிறாங்க, பட் பர்சனலாக எனக்கு எதுவும் அப்படி ஃபீல் ஆகலை. ப்ளஸ் அப்படின்னு பேசிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்க்குறேன்னா சூரியை வந்து நம்ம ஒரு காமெடியனாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோமா தெரியல, பட் ஆக்டராக செலிப்ரேட் பண்ணுறது நிறுத்த போகிறது இல்லை அப்படின்றது மட்டும் இந்த படம் நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு. விடுதலையும் சரி, இப்போ இந்த கருடனும் சரி ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சூரிய வந்து ஒரு காமெடியனாக பார்த்துட்டோம், ஒரு ரொம்ப இன்னசென்ட்டான பெர்ஃபார்மராக, ஒரு ஓரளவுக்கு பெர்ஃபார்மராக விடுதலையில் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக சூரிய மாதிரியே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். அண்டு சூரியோட ரியல் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் விடுதலையை விட ஒரு இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த கருடனுக்கு வரலாம் அப்படின்றது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், பெரிய பெரிய டைலாக்ஸாக இருக்கட்டும், அந்த டைலாகோட ஃப்ளோவாக இருக்கட்டும், இதெல்லாம் பேசுகிற விதம் பா அப்படின்ற ரசிக்கிற மாதிரி இருந்து நம்ம ஒரு செகண்ட் அப்படி பார்த்துட்டு இருக்கோம் தேட்டரில். அந்த மாதிரி தான் சூரியோட டைலாக்காக இருக்கட்டும் அண்டு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரி சீன் மாதிரி எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுவும் சாமியார் சீன்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாப்புல. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்ட்ரோல் பிளாக்காகவே நான் ஏன் இந்த படத்தை வந்து பார்க்காதீங்கன்னு சொன்னேன்னா, இன்ட்ரோல் பிளாக் பார்த்துட்டோம்னா இந்த படத்தை நம்ம எத்தனை வாட்டி வேணால் பார்க்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு வருவோம். ஸோ தொடர்ச்சியாக ஒரு 2-3 டைம் பார்க்கறதுக்கான ஒரு ஏர்ஜ் இருக்கும் நமக்குள்ளே. அது கண்டிப்பாக இந்த படம் பார்த்தா இருக்கும் அப்படின்றத நான் ஷுவராக சொல்லிக்கிறேன். ஸோ இது ஒரு ப்ளஸ், சூரிய அவர்கள் ஒரு முக்கியமான ப்ளஸ். செகண்ட், சூரிக்கு நிகராக நம்ம வந்து யுவனை வந்து கம்பேக் கொடுங்கன்னு எத்தனையோ படத்தில் சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு படத்துலையும் மனுஷன் அவரோட எஃபர்ட் போட்டு பயங்கரமான மியூசிக் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஈவன் தோ எல்லாருமே கம்பேக் கொடுங்கன்றோம். இந்த படத்தை பார்த்தாவது தயவு செஞ்சு சாட்டிஸ்ஃபை ஆகிக்கோங்க. அந்த அளவுக்கு யுவனோட மியூசிக் பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஒரு சில சீன்லாம் நம்ம அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு வைப் இருக்குது யுவனோட மியூசிக்கில். இந்த படத்தில் அவ்வளோ சூப்பரான சாங் யுவன் தான் போட்டாரா அப்படின்ற மாதிரி, லைக் ரொம்ப ஒரு விண்டேஜ் யுவனை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். யுவனோட பாட்டு வந்து இப்போது விருமன் கூட வந்துருந்து மதுரை வீர அழகில், இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது, நல்லா போச்சு. அட் த சேம் டைம் அந்த ஒரு வில்லேஜோட எசன்ஸ் வந்து அந்தளவுக்கு பார்க்க முடியாத மாதிரி இருந்தது அந்த படங்களில். பட் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக எவலேட் ஆகிருக்கு. அந்த மியூசிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. யுவன் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் தேர்டாக இந்த படத்தோட சப்ஜெக்ட் என்ன மாதிரியான சப்ஜெக்ட்னா, ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்து. நிறைய கிராம படங்கள் வருது, பட் அதில் பெஸ்ட்டாக நம்ம ஆரம்ப காலகட்டத்திலலாம் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய கிராம படம் வரும், எல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி வரிசையில் இந்த படம் வந்து ஒரு பயங்கர ஒரு ஆக்ஷன், ஒரு த்ரில்லர், வேறு என்ன சஸ்பென்ஸ் ட்ராமா படமாக இந்த படம் இருக்குது அப்படின்றத நான் ஷோராக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தோட ஜேர்னர் அண்ட் இந்த படத்தோட மூட் வந்து ஒரு 3வது காரணம் அப்படின்றத நான் ஷோராக சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி மற்ற எல்லாம் ப்ளஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, சசிகுமாராக இருக்கட்டும், இன்னொரு கேரக்டர் பண்ணவராக இருக்கட்டும், டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், வேறு என்னென்ன இருக்கும், கலர் டிஐயாக இருக்கட்டும், இது மாதிரி எந்த டீம் எடுத்தாலுமே எல்லாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப ஒரு இவ்வளோ காஸ்ட்டில் பயங்கரமான படத்தை, ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்த படம் அப்படின்றது நமக்கு தாராளமாகவே தெரியும். பட் அதில் பண்ணியிருக்க வேலைப்பாடுகள் வந்து லோ பட்ஜெட் இல்லை, அப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. ஸோ கேமராமேன் ஒர்க்காக இருக்கட்டும் அந்தளவுக்கு இருக்குது. நம்ம துரை அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகாக பயங்கர சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி. சூரியோட டைலாக் பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகே, சூரி இந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு அவர் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ டைரக்ஷன் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது, ரைட்டிங் வைஸும் சூப்பராக இருக்குது. பட் ஒரு சிலரோட கருத்து என்னவா இருக்குன்னா, ரைட்டிங் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது சொல்கிறாங்க. பட் எனக்கு பர்சனலி கேட்டிங்கன்னா ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருக்குது, எந்த இடத்துலையுமே லேக் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு படம். பார்க்கும்போது அவ்வளோ ஒரு எந்தெந்த இடத்துல என்னென்ன எமோஷன் வேணுமோ அது எல்லாமே நமக்கு வந்துச்சு. அதெல்லாம் வரலைன்னா ரைட்டிங் வேஸ்ட்டு, அது எல்லாமே வந்துச்சு அப்படின்றத நான் ஷோராக சொல்லிக்கிறேன். எதுவுமே அன்வான்ட் சீனாக நான் பார்க்கல, அப்படி எதுவும் இல்லை அப்படின்றதும் யதார்த்த உண்மையாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவையான சீன்கள் இருக்குது, அதுக்கு மிஞ்சி எந்த சீனும் வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்போஷர் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த விதத்தில் ரைட்டிங்குமே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நடித்த நடிகர் நடிகைகள், சசிகுமாரோட ஆக்டிங் சூப்பராக இருந்து,
அண்டு இன்னொரு கேரக்டர் வில்லன் கேரக்டர் வருவார், அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. நிறைய பேரோட கேரக்டர், நிறைய பேரோட சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாமே கூட சொல்லும்படியாக தான் இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. சமுத்திரக்கனியும் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்தார், அதை நம்ம சொல்லி ஆகணும். அழகாக இருந்தார். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்டு நம்ம பாரதி கண்ணம்மாவில் நடித்தவங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஆங்கிளில் பார்ப்போம். இந்த படத்தில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் பார்ப்போம். பார்த்தவங்களுக்கு தெரியும் என்ன ஆங்கிள் அப்படின்ட்டு. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அண்ட் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சின்ன சின்னதாக சொல்லணும்னாலும் சொல்லலாம், பெருசாக சொல்லணும்னாலும் சொல்லலாம். நடித்த யார் மேலேயும் குறையே கிடையாது, அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேரோட பேர் வந்து சொல்ல முடியாத காரணத்தில், பேர் சொல்ல முடியாதுன்னா தெரில, நிறைய பேரோட பேர் இருக்குது. அவ்வளோ பேருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஓவரு கேஸ்ட் அண்ட் க்ரூவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இந்த படத்தில் நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நெகட்டிவ் இல்லை. ஒரே ஒரு விஷயம் கூட நெகட்டிவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு சூப்பரான படமாக இருந்து தேட்டரில் போய் உட்காந்து என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இந்த கருடன் இருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப சந்தோஷமாக ஓவர்வெல்மிங்கான ஒரு கண்ணீர்லாம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, பரவாயில்ல, வி ஆர் செலிப்ரேட்டிங் சூரி அப்படின்னு நினைக்கும்போது ஸோ மச் ஹாப்பினஸ் மனசுக்குள்ளே. இதுதான் ஒரு சினிமா, கம்ப்ளீட் சினிமா இப்படி தான் இருக்கணும். ஆக்சுவலாக இப்படி தான் ரன் ஆகணும். இவங்க தான் நடிகர், இவங்க தான் ஹீரோ, இவங்க தான் மாஸ்டர்லாம் கிடையாது. யாரை கூப்பிட்டு வந்து அந்த கேரக்டர் பண்ண சொன்னாலுமே அந்த கேரக்டருக்கான எசன்ஸ் இருந்துன்னா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது நம்ம ஆடியன்ஸ் வந்து திரும்ப திரும்ப உணர்த்துறாங்க. சினிமாவை நல்ல விதமாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இதை நினைக்கும் போதும் ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிது. இந்த படம் பார்க்கலாமா கேட்டிங்கன்னா 100% தேட்டருக்கு போய் பார்க்க வேண்டிய படம். ஷியோராக போய் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்கள். அண்ட் இன்னும் என்ன சொல்கிறது, இந்த படத்தை பற்றி பேசினா சூரிய பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருக்கலாம். டைலாக் டெலிவரிஸ், ஒரு சில சீன்லாம் டைலாக் பேசியிருப்பாப்புல, ஒரு லென்த் டைலாகு அப்படியே படப்படன்னு பேசுவார். அந்த சீனில் ரியாக்ஷனும் போயிட்டுருக்கும், வாய்ஸும் போயிட்டுருக்கும், லிப்ஸிங்க்கு எதுவுமே மிஸ் ஆகாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது டப்பிங் பண்ணது அதை விட பெரிய விஷயம். பர்ஃபெக்டாக சிங்க் ஆகிருக்கும். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் ஷோர் ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். அண்ட் நம்ம வெற்றிமாறன் சார் அவர்களுடைய நரேஷன் மாதிரியே நமக்கு இந்த படத்தில் ஃபீல் இருந்து, லைக் வெற்றிமாறன் தான் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஓவராலாக பெஸ்ட்டாக இருந்தது. தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு பெஸ்ட் படமாக கருடன் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, டேக் கேர், பை.